ஊருக்குள்ள சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் தான் வரும். ரெண்டு பேர்ல எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1 3 4 5 எண்ணிட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னா அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இதை போடுறேன்றியா? இதை போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சினக்கடி 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 ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி. கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வர வைங்க. சேகர் சேகர். அப்பா, இவன் இல்ல, இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா. நீதான், ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான் அவன்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கெண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே. இவனு இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க ஓட பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு அவன கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டது தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல. இத கேட்க நீ போய் கழுவு. அம்மா, கோயந்தா, இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில் இன்ஜின் ஊத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா அம்மா, எவனோ ஆயில கொட்டிருக்காங்க. இந்த கோவிந்த விளையாட்டா இருக்கேன். இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு. அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க. நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வர்றேன். பார்த்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் கூட்டு வாடா. இதோ ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்களும் வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலையை பிடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா பண்ணேரா? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலே கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன். நிக்க முடியாத அளவுக்கு நாருத.
கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் மச்சான் மச்சான் யார் பண்ணி எங்க வந்து வந்துக்கிறேன் யாருன்னு ஹ, என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான் நான் தான் மச்சான் உன் மச்சான் மச்சான் ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான் என்ன மச்சான் நம்ம டொம்மி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பட்ட தொத்தாவை கட்டிக்கினாங்க அவருக்கு 3 பசங்க ஆமா நினைப்பு வருது வருதா சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் என்னடா இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல Dress எல்லாம் போட்டுக்கினே சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பிய இப்ப என்ன பண்ற ட்ரெஸ் போட்டிருக்கேன் தமாஷா போட்டியா ஆமா பயப்படாத இந்தா எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன் இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏய் கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன் 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன் இப்போ என் பஞ்சாதி கேரிங் சீ. போங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டேங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சவுருக்கு சவுரு சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிங்க பகவானா பார்த்து குடுக்கறதே பகவான் குடுக்குறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கிட்டுன்னு விட்டுற வேண்டியதானே டமாதா பேசுற மச்சான் தமாசா அகிதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கண்டி உன் பொண்டாட்டி வந்தான்னு வச்சுக்க 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் 7 ஒன்னோட நின்னுட்டு இருக்கேன் தெரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே ஏய் எங்க இருந்தோ வந்து எச்சு பண்ணி நிக்கிறீங்க பாடு போடா என்ன மச்சான் போங்கிறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன் ஏய் கையோட நீ சரியில்லை போ சார் வந்துகிறாரு ஆபீசரு யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு வா ம். வாங்க வாங்க குடும்ப கட்டிங் ஆபீஸ் வணக்கம். வணக்கம் எங்க இந்த பக்கமா காண்றது எங்க இல்ல ஆளுங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல எங்கங்க எங்க உங்கள மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டவே மாட்டான்றான் தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க எப்படி சொன்னா எப்படிப்பா இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா அப்ப நீ பண்ணிக்கோ முடியாது ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது அதையும் வாங்கி குடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அத்தானா வேற யாராவது தேட வேண்டியதுதான் கரெக்ட் பாட்டி இதான் நானா பின்ன யாரு ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான் இட்டும் போங்க கன் பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன அதெல்லாம் இல்ல அப்புறம் எப்படி ஏழு நீ இட்டும் போங்க சார் இந்தா, நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன் ஒழுங்கா பண்ணிக்கப்பா பண்ணிக்கோ ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்னு விட்டுருங்க என்னங்க? இருங்க இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான் இந்த ஆபீஸ்ல வடிவேலு விட்டுருமா இஷ்டத்துக்குன்னு வந்துரும் கம்முன்னு இரு அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு வா மச்சான், எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான் எனக்கு கத்திக்காண்டாலே பயம் கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா எறும்பு கச்சா மாதிரி வா 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 எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்க அடிச்சுக்கிட்டு வானா எனக்கு ஆபரேஷன் வேணாம் ஏய் ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி பொன்னி அரிசி பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும் வா வா பிரியாணி வா வேணாம், வா ஒண்ணு வேணாம், ஆளை விடு. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற அது என் பொஞ்சாதி பாடி இது பொண்டாட்டி பாடி இது யாரு பாடி கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா நீதான் தொட மாட்டேங்கிறிய அதுக்காக தான் இந்த வேஷம் சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற பேண்டேஜா ஆபரேஷன் தான் போ என்ன இது நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா என்ன காப்பாத்தியா இப்ப தெரியுதா இனிமே இது மாதிரிலாம் செய்வியா மாட்டேன் இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன் இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான் இரு காப்பாத்துறேன் ஆபீஸ்ரா என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான் அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு போ போ பயங்கர பீடா இத்த போட்டுன்னு பேச்சு இருந்தாரு நீ கவுத்திட்டு இருப்பா